வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் சௌசௌ மோர் குழம்பு செய்யலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பும் அரிசியும் ஊற வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பத்தை தேங்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் சேர்த்து கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நைஸாக அரைச்சிட வேண்டாம். இது இருக்கட்டும். ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இதெல்லாம் பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். 200 கிராம் அளவுக்கு சௌசௌவை இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளும் இந்த சௌசௌவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த காய் மிதக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம். இப்போது சௌசௌ நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ இது கூட 200 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். நான் இந்த தயிரில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு பீட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நுரைச்சி வரணும், கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த குழம்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. அரிசியும் துவரம்பருப்பும் ஊற வச்சிட்டோம்னா இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.